لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله سبحانه وتعالى في أحكم التنزيل وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وطهر بيتي للطائفين والعاكفين والركع السجود. قال النبي صلى الله عليه وسلم تحروا ليلة القدر في عشر الأواخر من رمضان. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் மாபெரும் கிருபையால் ரமலான் மாதத்தின் இரண்டாவது பத்தின் இறுதியிலும் ரமலான் மாதத்தின் 3வது ஜும்ஆவிலும் இங்கே நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். ரமலான் மாதத்தின் ஒவ்வொரு தினமும் சிறப்புக்குரியது. ரமலான் மாதத்திலே நாம் நோன்பு நோக்கிறோம், தராவீஹ் தொழுகிறோம், முடிந்த அளவுக்கு எல்லா நேர தொழுகைகளையும் இமாம் ஜமாஅத்தோடு தொழுகிறோம். சஹருடைய நேரத்தில் தஹஜ்ஜத்தையும் மற்ற நஃபிலான அமல்களுக்கும் இந்த மாதத்தில் கூடுதல் முக்கியத்துவம் தரப்படுகிறது. ரமலான் மாதத்தின் 2 பத்துக்கள், முதல் 10, 2வது 10, இந்த 2 பத்துக்களை விடவும் இனி வர இருக்கக்கூடிய 3வது 10 மிக சிறப்பு வாய்ந்த 10 தினங்களாக இருக்கிறது. இந்த 10 தினங்களில் நாம் இன்னும் அதிகமாக நம்முடைய அமல்களை அதிகமாக்கிக் கொள்ள வேண்டும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 3 பத்துக்களை 3 பகுதிகளாக பிரித்து, அவ்வலுஹு ரஹ்மத்துன் வஅவ்ஸதுஹு மக்ஃபிரத்துன் வஆஹிருஹு இத்கும் மினன் நீரான். ரமலான் மாதத்தின் முதல் பகுதி, முதல் 10 தினங்கள் ரஹ்மத்தை கொடுக்கக்கூடிய 10 தினங்கள். வஅவ்ஸதுஹு மக்ஃபிரத்துன், இப்பொழுது நாம் இருந்து கொண்டிருக்கக்கூடிய 2வது 10 மக்ஃபிரத்தை, இறைவனின் பாவ மன்னிப்பை, இறைவனின் அருளை பெற்றுத்தரக்கூடிய 10 தினங்கள். வஆஹிருஹு இத்கும் மினன் நீரான், இனி வர இருக்கக்கூடிய கடைசி 10 தினங்கள். அந்த 10 தினங்கள் இறைவனிடம் சுவனத்தை வேண்டுவதும் நரகத்தை விட்டு விடுதலை வேண்டக்கூடிய 10 தினங்களாகும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுவாகவே வருடம் முழுக்க இரவு வேளைகளில் வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவார்கள். ஹதீஸ்கள்ல வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய பாதங்கள் வீங்கிவிடக்கூடிய அளவுக்கு இரவிலே நின்று தொழக்கூடிய வழக்கம் உடையவர்களாக இருப்பார்கள். ஆனால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூட கேட்பார்கள், நாயகமே, அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா உங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து விட்டான், நீங்கள் அமல் செய்துதான் இனி அல்லாஹுவை திருப்திப்படுத்த வேண்டும், அல்லாஹுவை மகிழ்விக்க வேண்டும் என்று இல்லை. அப்படி இருக்க ஏன் இரவு முழுவதும் உங்களை நீங்களே வருத்தி கொண்டு அமல் செய்கிறீர்கள் என்று கேட்டபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அஃபலா அகூன அப்தன் ஷக்கூரா, நான் என்னுடைய ரப்புக்கு, என்னுடைய இறைவனுக்கு நன்றியுள்ள அடியானாக இருக்க வேண்டாமா என்று கேட்பார்கள்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுதுமே வருடத்தின் எல்லா நாளுமே கியாமுல் லைல் என்று சொல்லப்படக்கூடிய இரவு தொழுகைகளை தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதுவும் சாதாரணமாக 20 ரக்காத் அல்ல, இரவு முழுவதும் நின்று வணங்குவார்கள். பெரும் பெரும் சூறாக்களை, பக்கரா சூரா குர்ஆனிலே மிகப்பெரிய சூரா, அந்த சூறாவோடு முடிக்க மாட்டாங்க, அடுத்த சூறாவை தொடங்குவார்கள். ஆலு இம்ரான், அதுவும் கிட்டத்தட்ட ஒரு 1.5 ஜுஸு அளவுக்கு வரும். அடுத்த சூரத்துன் நிசா, இப்படியே ஓதிக்கொண்டே இருப்பார்கள். ஒரு சஹாபி சொல்றாரு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு நேரம் நின்று வணங்கி கொண்டிருந்தார்கள். சரி, இரவு தொழுகையில நபியோடு சேர்ந்து தொழுலாம் அப்படின்ட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் தக்பீர் கட்டி நின்று விடுகிறார். பக்கரா சூரா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதிக்கொண்டிருக்கின்றார்கள். அவர் எதிர்பார்க்கின்றார், இப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ருக்குவுக்கு சென்று விடுவார்கள் என்று எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார். பக்கரா சூரா முழுக்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ருக்கு செய்யவே இல்லை. நம்ம தராவீஹ்ல 1.25 ஜுஸு தான் ஓதுறோம். அந்த 1.25 ஜுஸுக்கே நிற்க முடியல நம்மளால. 1 மணி நேரத்தை விட ஒரு 10 நிமிஷம் அதிகமாகிடுச்சுன்னா அதில் கால் வலிக்குது, கொஞ்சம் வேகமாக ஓதுங்க அப்படின்றோம். ஆனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ரக்காத் அல்ல, பக்கரா சூராவை முடிக்கிறார்கள். அந்த சஹாபி நினைக்கிறாரு, இப்போ ருக்குவுக்கு போயிடுவாங்க அப்படின்ட்டு. அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்த சூறாவை தொடங்குறாங்க. கிட்டத்தட்ட 2.5 ஜுஸு முடிஞ்சு அடுத்த சூறா தொடங்குது, ஆல இம்ரான். அந்த சூறா ஓதுறாங்க. ஓதி முடிக்கும் போது அந்த சஹாபி நினைக்கிறாரு, இப்போ ருக்குவுக்கு போயிடுவாங்க அப்படின்ட்டு. அந்த சூறாவும் முடிகிறது. அந்த சூறா முடிஞ்சிட்டு நிசா சூறா கிட்டத்தட்ட 4 ஜுஸு முடிஞ்சு நிசா சூறா தொடங்குறாங்க. இப்படி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ந்து ஓதுகிறார்கள். குர்ஆனிலே உள்ள பெரும் பெரும் சூறாக்கள் கிட்டத்தட்ட ஒரு இரவில் மட்டும் 10 ஜுஸு அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரே ரக்காத்தில் நின்று வணங்கி இருக்கிறார்கள் என்றால் அந்த சஹாபியால முடியல. இதுக்கு மேலே நம்ம நபிக்கு பின்னாடி நின்று தொழுதா மயக்கம் போட்டு விழுந்துருவோம் அப்படின்னு அவர் அந்த தொழுகையை பாதியிலே விட்டு போயிடுறாரு. எந்த அளவுக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு வணக்கங்களுக்கு முக்கியத்துவம் அளித்திருக்கின்றார்கள் என்பதற்கு இந்த சம்பவம் சாட்சி. நம்மளால் ஒரு 20 ரக்காத்து ஒரு 1.25 ஜுஸு அளவுக்கு நின்று தொழ முடியல. கொஞ்சம் இமாம் வேகம் குறைவாக ஓதினால் அதில் ரொம்ப கிராத்தாக ஓதாதுங்க, கொஞ்சம் வேகத்தை எடுங்க, நிற்க முடியல, கால் வலிக்குது, மூட்டு வலிக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நிலையில் தொழுததெல்லாம் அவர்களுடைய 60 வயதிற்கு பின்னால். ஒரு 55 வயசுலேருந்து 60 வயசுக்குள்ள இந்த அளவுக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுதிருக்காங்க. இது வருடத்தின் மற்ற நாட்களின் நிலவை. ஆனால் இதுவே ரமலான் மாதம் என்றால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு வணக்கங்களுக்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிருவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இரவு வணக்கங்களை குறித்து அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். எப்பொழுதுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு தொழுகைகள், இரவு வணக்கங்களின் போது எழுந்திருப்பார்கள். அப்படி எழுந்திருக்கும் பொழுது பக்கத்திலே தூங்கக்கூடிய குடும்பத்தார்களுக்கு எந்த விதமான இடையூறும் ஏற்பட்டுவிடக்கூடாது, அவர்களின் தூக்கிவிடக்கூடாது என்பதில் கவனமாக இருப்பார்கள். காமர் ருவைதா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமைதியாக இருந்திருப்பார்கள். வலபிஸ நஅலன் ருவைதா, எந்த விதமான சப்தமும் இல்லாமல் செருப்பை மாட்டுவார்கள். ஃபதஹல் பாப ருவைதா, தாழ்பால் அப்படியே மெதுவாக திறப்பாங்க. வீட்டில் மனைவி மக்கள் தூங்கி கொண்டிருப்பார்கள். அவர்களின் தூக்கத்தை நாம் தொந்தரவு செய்து கொடுக்குறேன், நான் வரங்குறேன் அப்படின்ட்டு வீட்டில் உள்ளவங்களே அளவுக்கு எழுப்பக்கூடிய வளமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இல்லை. ஆர்வம் இருந்தால் கொள்ளட்டும், அப்படி இருந்தால் இல்லை என்றால் நான் மட்டும் இறைவனை வணங்குகிறேன், எந்த விதமான தொந்தரவும் செய்ய மாட்டாங்க. நான் தொழுகிறேன், நீ எதுக்கு வீட்டில் தூங்கிட்டு இருக்கேன் மனைவி எழுப்ப மாட்டாங்க. நஃபீலான தொழுகைகள் பறந்து எல்லாத்துக்கும் எழுப்பணும். ஆனால் நஃபீலான தொழுகைகள் இரவு வணக்கங்களின் போது வீட்டிலே உள்ளவர்களை தொந்தரவு செய்ய மாட்டார்கள். சொல்லப்போனால் அந்த ருவைதா என்ற வார்த்தைக்கு பூனை நடை நடைப்பார்கள்.
பூனை எப்படி நடந்து போவோம், அமைதியாக எந்த டிஸ்டர்பன்ஸ் இருந்தாங்க, அது மாதிரி பூனை நடை சென்று மெதுவாக செருப்பை அணைந்து மெதுவாக தாழ்பாலை திறந்து ஒழு செய்து விட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழ ஆரம்பித்து விடுவார்கள். இது மற்ற நாட்களின் நிலவரம். ஆனால் ரமலான் மாதம் வந்துவிட்டால் கான எஜ்தஹிது ஃபி அஷ்ரில் அவாஹிரி மாலம் எஜ்தஹிது ஃபி கைரிஹி. ரமலான் மாதத்தில் அதிலும் குறிப்பாக கடைசி 10 தினங்கள் வந்துவிட்டால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருடம் முழுக்க அமல் செய்ததை விடவும் அதிகம் அமல் செய்வார்கள். ரமலானில் மற்ற 2 பத்துக்களில் அமல் செய்ததை விடவும் கூடுதலாக அமல்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள். இன்னொரு ஹதீஸ்ல அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தெளிவாகவே குறிப்பிட்டிருந்தார்கள், இதா தஹலல் அஷ்ர சுத்த மிஸ்ரஹு. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி 10 தினம் ரமலான் மாதத்தினுடைய கடைசி 10 வந்துவிட்டால் சுத்த மிஸ்ரஹு அவர்களுடைய அங்கியை வேட்டியை இருக்க கட்டி கொள்வார்கள். ஒரு கலப்பணிக்கு போகக்கூடியவன் எப்படி தன்னுடைய ஆடை இறுக்கமாக கட்டி கொள்வானோ அது போன்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வேட்டியை இறுக்கமாக கட்டி கொள்வார்கள். வஹியா லைலஹு இரவு முழுவதும் அமல்களால் ஹயாத்தாக்குவார்கள். நைட்டு முழுக்க தொழுதுகிட்டே இருப்பாங்க, வணங்கிக்கிட்டே இருப்பாங்க, குர்ஆன் ஓதிக்கிட்டே இருப்பாங்க. வைகலா அஹ்லஹு இந்த கடைசி 10ல தான் வீட்டில் உள்ளவங்க எழுப்பி விடுவாங்க. 10 தினங்களில் தூங்காதீங்க, கடைசி 10 முக்கியமான 10 இந்த 10 தினங்களில் நீங்கள் இரவு வணக்கம் செய்ய வேண்டும் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டிலே உள்ளவர்களையும் அமல் செய்யுமாறு ஆர்வமூட்டுவார்கள் என்று ஹதீஸ்கள்ல வருது. ஆக இனி எதிர் வரக்கூடிய 10 தினங்கள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த 10 தினங்கள். காரணம் என்னவென்றால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தஹர்ரவ் லைலத்துல் கத்ரி ஃபி அஷ்ரில் அவாஹிர் மின் ரமலான். நீங்கள் லைலத்துல் கத்ர் இரவை ரமலான் மாதத்தின் கடைசி 10 தினங்களில் தேடிக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். 1000 மாதங்களை விட சிறந்த இரவு, குர்ஆன் இறக்கி அருளப்பட்ட இரவு. ரமலானுக்கும் இந்த புனித அமல்களுக்கும் சிறப்பை தரக்கூடிய இரவு லைலத்துல் கத்ர் இரவு. அந்த இரவில் தான் குர்ஆன் இறக்கி அருளப்பட்டது. அந்த ஒரு இரவில் மட்டும் ஒரு அடியான் அமல் செய்துவிட்டால் 1000 மாதங்களை விடவும் சிறந்த அந்தஸ்தை அல்லாஹ் தஆலா அவருக்கு வழங்கி விடுகின்றான். ஆனால் அது எந்த இரவு, ரமலான் மாசத்தை இருக்குன்னு தெரியும், ஆனால் அது எந்த இரவு என்பதை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அறிவிக்கவில்லை. அந்த இரவு எது என்பதை தெரிந்து கொள்வதற்காக வேண்டி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துருக்கி நாட்டு கூடாரத்தில் ஒரு வருடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஅ்திகாஃப் இருக்கிறாங்க. அவங்க இஅ்திகாஃப் உட்காரும் பொழுது சரியாக ரமலான் மாதத்தின் முதல் பிறை முதல் 10 தினங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு இரவும் இஅ்திகாஃப் இரவை தேடிக்கொண்டிருந்த லைலத்துல் கத்ர் இரவை தேடுகிறார்கள். இன்னைக்கு இரவு லைலத்துல் கத்ரா இருக்குமா அப்படின்னு தேடுறாங்க. அந்த 10 தினங்கள் கழிகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த முதல் 10 தினங்களில் லைலத்துல் கத்ர் இரவு இல்லை. இரண்டாவது 10 தினங்கள் தொடர்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டாவது 10 தினமும் லைலத்துல் கத்ர் இரவை தேடி அந்த கூடாரத்திலே இஅ்திகாஃப் இருக்கின்றார்கள். இரண்டாவது 10 தினமும் கழிகின்றது. கடைசி 10 துவங்கும் பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டார்கள், நான் ரமலான் மாதத்தின் முதல் 10லும் ரமலான் மாதத்தின் இரண்டாவது 10லும் லைலத்துல் கத்ர் இரவு ஏதாவது ஒரு நாளில் ஒளிந்திருக்கின்றதா என்பதை தேடி பார்த்தேன். எந்த இரவிலும் லைலத்துல் கத்ர் இரவை பெற்றுக்கொள்ளவில்லை. எனவே கடைசி 10 தினங்களில் ஒற்றைப்படை இரவுகளில் நீங்கள் லைலத்துல் கத்ர் இரவை தேடிக்கொள்ளுங்கள் என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். 21, 23, 25, 27, 29 இந்த 5 தினங்கள் கடைசி 10 முழுக்கவே நாம் இரவு நேரங்களில் அமல் செய்ய வேண்டும். குறிப்பாக இந்த 5 தினங்களில் நாம் அதிகம் அல்லாஹுவை நெருங்குவதற்காக அமல் செய்ய வேண்டும். 27க்கு மட்டும் வந்து தொழுதுட்டு நான் லைலத்துல் கத்ர் இரவுல அமல் செஞ்சுட்டேன்னு சொல்லக்கூடாது. காரணம், அது எந்த இரவு என்பது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே காட்டி தரப்படலை. பெரும்பாலான சஹாபாக்கள் 27வது இரவாக இருக்கக்கூடும் என்றுதான் சொல்கிறார்கள். அவர்களும் உறுதியாக சொல்லலை.
அதனால கடைசி 10 தினங்கள், குறிப்பாக ஒற்றைப்படை இரவுகளில் நாம் அதிகம் அமல் செய்வதற்கு முயற்சிக்க வேண்டும். இந்த சமூக வலைதளங்களில் ஹரம் ஷரீஃபினுடைய இமாம்களில் ஒருவர் ஷேக் மாஹிர் முஹத்தசிம் அவங்க பேசுகிற காணொளி ஒரு 4-5 வருடங்களுக்கு முன்னால் வந்தது. அவங்க அதில் ஒரு அற்புதமான உரையை நிகழ்த்துகின்றார்கள். அந்த உரையில் அவங்க சொல்கிறாங்க, இந்த கடைசி 10 தினங்களின் முக்கியத்துவம் என்ன என்பதை அவர்கள் அழகாக குறிப்பிடுகின்றார்கள். அவங்க சொல்கிறாங்க, இந்த கடைசி 10 தினங்களில் ஒரு குர்ஆனை ஓதி முடியுங்கள். இந்த கடைசி 10 தினங்களில் தான் லைலத்துல் கத்ர் இரவு மறைந்திருக்கின்றது. நீங்கள் அந்த நேரத்தில் குர்ஆனை ஓதுவது 80 வருடங்கள் 84 வருடங்கள் தொடர்ந்து குர்ஆனை ஓதிய நன்மை உங்களுக்கு கிடைக்கும். இந்த கடைசி 10 தினங்களில் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு திர்ஹம் அளவுக்கு நீங்கள் சதகா செய்யுங்கள். அப்படி நீங்கள் சதகா செய்யக்கூடிய தினம் லைலத்துல் கத்ர் இரவாக இருந்தால் 84 வருடங்கள் நீங்கள் சதகா செய்த நன்மையை பெற்றுக்கொள்வீர்கள். இந்த கடைசி தினங்களில் இரவு நேரங்களில், இந்த கடைசி 10 தினங்களில் இரவு நேரங்களில் நீங்கள் 2 ரக்காத்துகளாவது தனியாக தொழுங்கள். தராவீஹ் கண்டிப்பாக தொழும். அந்த இரவு நேரங்களில் தனியாக இரவு தொழுகையாக 2 ரக்காத்தாவது தொழுங்கள். அப்படி நீங்கள் தொழக்கூடிய அந்த நாள் லைலத்துல் கத்ர் இரவாக இருந்தால் 83 ஆண்டுகள் நீங்கள் 2 ரக்காத் தொழுத நன்மையை பெற்றுக்கொள்வீர்கள். இந்த கடைசி 10 தினங்களில் தஹஜ்ஜத்தை எக்காரணங்களை கொண்டும் விட்டு விடாதீர்கள். நீங்கள் தஹஜ்ஜத்தை தொழுதுவிட்டால் 84 ஆண்டுகள் நீங்கள் தஹஜ்ஜத் தொழுத நன்மையை பெற்றுக்கொள்வீர்கள். இரவு பகல் அதிகமாக அமல் செய்வதற்கு முயற்சி செய்யுங்கள். இந்த கடைசி 10 தினங்களில் தான் 84 ஆண்டுகளை விட சிறந்த லைலத்துல் கத்ர் இரவை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா மறைத்து வைத்திருக்கின்றான் என்பதாக ஹரம் ஷரீஃபினுடைய இமாம் அழகாக பேசக்கூடிய ஒரு காணொளி வெளியாக இருக்கின்றது. ஆக இந்த கடைசி 10 தினங்களில் நாம் அதிகமாக குர்ஆன் ஓதுவதற்கு முயற்சிக்க வேண்டும். சதகாத் ஹைராத்துக்களை இந்த கடைசி 10 தினங்களில் நாம் அதிகமாக தர வேண்டும். குறிப்பாக ஒவ்வொரு நாளைக்கு இவ்வளவு ரூபாய் என்று நாம் தான தர்மங்களை செய்துவிட வேண்டும். குறிப்பாக இந்த கடைசி 10 தினங்களில் எல்லா விதமான நஃபீலாத்துக்களையும் நாம் தொழுவதற்கு முயற்சிக்க வேண்டும். தஹஜ்ஜத் தொழுவதாக இருக்கட்டும், இஷ்ராக் தொழுகையாக இருக்கட்டும், மகரிபுக்கு பின்னால் 6 ரக்காத்துகள் அவ்வாபின் தொழுகையாக இருக்கட்டும், இந்த தொழுகைகளை நாம் தொழுவதற்கு முயற்சிக்க வேண்டும். தஹஜ்ஜத் தொழுகை என்பது நாம் ஒரு நாளைக்கு 2 ரக்காத் தொழுவோம், 4 ரக்காத்துகள் தொழுவோம். ஹதீஸ்களில் அதிகபட்ச அளவாக சொல்லப்பட்டு இருக்கக்கூடிய 12 ரக்காத்துகள் தொழுவதற்கு நாம் இந்த கடைசி 10 தினங்களுக்காக முயற்சிக்க வேண்டும். காரணம், இந்த கடைசி 10 தினங்களில் தான் லைலத்துல் கத்ர் இரவு மறைந்திருக்கின்றது. நாம் தொழக்கூடிய அந்த தினம் லைலத்துல் கத்ர் இரவாக இருந்துவிட்டால் கிட்டத்தட்ட 84 ஆண்டுகளை விட அதிகம் அமல் செய்த கூலியை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அந்த ஒரு நாட்களுக்கு வழங்கி விடுகின்றான். அதனால் தான் இஸ்லாமிய பெருமக்கள் இந்த கடைசி 10 தினங்களுக்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுத்து அமல் செய்ய ஆரம்பித்து விடுகிறார்கள். ஆனால் வேதனையான விஷயம் என்னன்னா, அந்த கடைசி 10 தினங்களில் தான் நம்ம ஷாப்பிங் ஆரம்பிச்சிடும். பெருநாளுக்கு துணி எடுக்கிறது இந்த கடைசி 10 தினங்களில் வைத்துக் கொள்கிறோம். நிறைய பெண்கள் நோன்பை விட்டு ஆண்களும் சரி பெண்களும் சரி நோன்பை விட்டுட்டு கடைசி 10 தினங்கள் எவ்வளவு முக்கியமானது, இந்த நன்மையெல்லாம் இழந்து விட்டு துணிக்கடை வாசலை போய் காத்து கிடக்கிறாங்க. நிறைய பேர் நோன்பு வைக்கிறாங்க, நோன்பு வைக்காமலே அந்த பர்ச்சேஸ் பண்ணுற அந்த ஜோரில் நோன்பு வைக்காமலே நோன்பை விட்டு விடுகின்றார்கள். எந்த 10 தினங்களில் அதிகமாக நோன்பு வைக்க வேண்டும், அதிகமாக அமல் செய்ய வேண்டும் என்று ஆர்வம் மூட்டப்பட்டிருக்கின்றதோ அந்த 10 தினங்களை பொழுதுபோக்காக விட்டு விடுகின்றார்கள். அல்லாமா ஸுஹ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கின்றார்கள், அஜபல்லில் முஸ்லிமீன், எனக்கு இஸ்லாமியர்களை பார்த்தால் ஆச்சரியமாக இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு வந்ததற்கு பின்னால் நோன்பு கடமையானதிலிருந்து எந்த வருடமும் இஅ்திகாஃப் இல்லாமல் இருந்ததில்லை. எல்லா வருஷமும் இஅ்திகாஃப் இருந்தாங்க. மௌத்தா போகிற வரைக்கும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வருடம் கூட இஅ்திகாஃப் இல்லாமல் அவர்களுடைய ரமலான் கழித்ததில்லை. ஒரு வருடம் லைலத்துல் கத்ர் இரவை தேடி 30 நாட்கள் இஅ்திகாஃப் இருந்தார்கள். அவர்கள் மௌத்தா போகக்கூடிய அந்த வருடத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி 2 பத்தில் 2 பத்துகள் 20 நாட்கள் இஅ்திகாஃப் இருந்தார்கள்.
ஆனால் அந்த இஅ்திகாஃப் என்ற மிக உயர்ந்த அமலை இஸ்லாமியர்கள் சர்வசாதாரணமாக விட்டுவிடுகிறார்கள். இதை பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருக்கின்றது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்நாளில் இஅ்திகாஃபை விட்டதே கிடையாது. ஒவ்வொரு ஆண்டும் கடைசி 10 தினங்களில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஅ்திகாஃப் அமர்ந்து விடுவார்கள். இஅ்திகாஃப் மிக சிறந்த அமல். இந்த கடைசி 10ல் இருக்கக்கூடிய அமல்களிலேயே மிகச்சிறந்த அமல் இஅ்திகாஃப். இஅ்திகாஃப் இருப்பவர்களுக்கு லைலத்துல் கத்ருடைய இரவின் நன்மையை முழுமையாக பெற்றுக்கொள்கிறார்கள். மற்றவர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குமா இல்லையான்னு தெரியல. ஆனால் இஅ்திகாஃப் இருக்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக அந்த வாய்ப்பு கிடைத்துவிடும். காரணம், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஅ்திகாஃப் இருந்ததே லைலத்துல் கத்ர் இரவை தேடிதான். அதனால்தான் ஒவ்வொரு வருடமும், எந்த வருடமும் தவறாமல் ஒவ்வொரு வருடமும் கடைசி 10 தினங்களிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஅ்திகாஃப் இருந்திருக்கின்றார்கள். இஅ்திகாஃபுக்கு பல சிறப்புகள் இருக்கின்றது. யார் ரமலான் மாதத்தினுடைய கடைசி 10 தினங்களில் இஅ்திகாஃப் இருந்து விட்டாரோ அவருக்கு 2 ஹஜ்ஜுகளும் 2 உம்ராக்களும் செய்த நன்மை கிடைத்துவிடும். இன்னொரு ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், யார் ரமலான் மாதத்தில் இஅ்திகாஃப் இருந்து விட்டாரோ அவருக்கும் நரகத்திற்கும் மத்தியிலே, கிழக்குக்கும் மேற்குக்கும் மத்தியிலே உள்ள அளவுக்கு ஒரு அகழி தோன்றப்படும். அவர் நரகத்தை விட்டு தூரமாகி விடுகின்றார் என்ற பொருள்பட ஒரு ஹதீஸை தெரிவிக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிலையிலே இல்லாத மறுமை நாளிலே மஹ்ஷர் பெருவழியிலே 7 பிரிவினர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நிழலை அளிப்பான். அதிலே ஒரு மனிதர் ரஜுலுன் கல்புஹு முஅல்லகுன் ஃபில் மசாஜித், ஒரு மனிதர் அவருடைய உள்ளம் மஸ்ஜிதிலே கட்டி போடப்பட்டிருக்கின்றது, அவருடைய உள்ளம் மஸ்ஜிதிலே தொடர்புடையதாக இருக்கின்றது. அவருக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த உயர்ந்த சிறப்பை கொடுத்து விடுகிறார். இந்த சிறப்புகள் எல்லாம் இஅ்திகாஃப் இருப்பவருக்கு கிடைக்கின்றது. இஅ்திகாஃப் 3 வகை. ஒன்றாவது வாஜிபான இஅ்திகாஃப், இரண்டாவது சுன்னத்தே முஅக்கதா, மூன்றாவது நஃபிலான இஅ்திகாஃப். வாஜிபான இஅ்திகாஃப் என்றால் என்ன? நாம் நியத் செய்கின்றோம், எனக்கு என்ன காரியம் நிறைவேறினால் நான் இத்தனை நாட்கள், 1 நாளோ 2 நாளோ 3 நாளோ அல்லது 30 நாளோ இஅ்திகாஃப் இருப்பேன் என்று நியத் செய்தால் அந்த நியத்தை நிறைவேற்ற வேண்டும். இது வாஜிப். அப்படி இஅ்திகாஃப் இருக்கக்கூடியவர் நோன்போடு இஅ்திகாஃப் இருக்க வேண்டும், பள்ளிவாசல் இஅ்திகாஃப் இருக்கும். உதாரணமாக ஏதாவது எனக்கு இந்த தொழில் கை கூடினால், எனக்கு என்னுடைய மகளுக்கு திருமணமானால், அல்லது ஏதாவது ஒரு தேவை மனதிலே நினைத்து நான் இஅ்திகாஃப் இருப்பேன் என்று நியத் வைத்தால் 3 நாட்களோ அல்லது எத்தனை நாட்கள் அவர் நியத் செய்கிறாரோ அத்தனை நாட்கள் அந்த இடத்திலே இஅ்திகாஃப் இருக்க வேண்டும். அந்த இஅ்திகாஃப் என்பது நோன்போடு இருக்க வேண்டும். நோன்பு இல்லாமல் இஅ்திகாஃப் இல்லை. இது மற்ற நாட்களில் இருக்கக்கூடிய வாஜிபான இஅ்திகாஃப். இரண்டாவது சுன்னத்தே முஅக்கதா. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்நாளிலே எந்த நேரத்திலும் விடாத ஒரு இஅ்திகாஃப். ரமலான் மாதத்தினுடைய கடைசி 10 தினங்களில் இருக்கக்கூடிய சுன்னத்தே முஅக்கதாவான இஅ்திகாஃப். இந்த இஅ்திகாஃபுக்கு இன்னொரு பெயர் இருக்கின்றது, சுன்னத்தே கிஃபாயா. கிட்டத்தட்ட ஜனாசா தொழுகை மாதிரி. ஒரு ஜனாசா தொழுகை வருது, அந்த ஜனாசாவை தொழ வைக்கும் மொஹல்லால யாருமே இல்லைன்னா எல்லோருமே குற்றம் பிடிக்கப்படுவார்கள். ஒரு முஸ்லிமின் ஜனாசாவில் கலந்து கொள்வது மஹல்லா மக்களின் மீது கடமை, அது ஃபர்து கிஃபாயா. அதே மாதிரி கடைசி ரமலான் மாதத்தினுடைய கடைசி 10 தினங்கள் இஅ்திகாஃப் இருப்பது மொஹல்லாவிலே உள்ள எல்லா மக்களின் மீதும் சுன்னத்தே முஅக்கதாவாக இருந்தாலும் ஒரு சில குழுவினராவது அந்த இஅ்திகாஃப் இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் மஹல்லாவிலே உள்ள எல்லா மக்களும் குற்றம் பிடிக்கப்படுவார்கள் நாளை மறுமையில். இது சுன்னத்தே முஅக்கதா. மூன்றாவது நஃபிலான இஅ்திகாஃப். நஃபிலான இஅ்திகாஃபின் அளவு என்ன என்பதில் இமாம்களிடையே கருத்து வேற்றுமை இருக்கின்றது. இமாமுனா அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், இஅ்திகாஃப் என்றாலே குறைந்தபட்ச அளவு 1 நாள் 24 hours இருக்கணும் அப்படின்ட்டு. ஆனால் பெரும்பாலான இமாம்களின் கருத்து என்னவென்றால், சில நொடி பொழுதுகள் நாம் மஸ்ஜிதிற்கு சென்றால் கூட இஅ்திகாஃபை நியத் செய்து கொள்ள வேண்டும். அப்படி நியத் செய்து கொண்டால் அதுதான் நஃபிலான இஅ்திகாஃப்.
எல்லா நாளில் வருடத்தில் எந்த நாளில் நாம் பள்ளிக்கு நுழையும் போதெல்லாம் யாத்திகாஃபை செய்து கொள்ள வேண்டும். நவைத்துல் யாத்திகாஃப மாதம் ஃபி ஹாதல் மஸ்ஜிதில்லாஹி தஆலா, இந்த மஸ்ஜிதில் இருக்கும் காலமெல்லாம் நான் யாத்திகாஃபை செய்து கொள்கிறேன். அப்படி யாத்திகாஃப் நியத்தோடு நாம் நுழையும் பொழுது நாம் மஸ்ஜிதில் இருக்கும் காலமெல்லாம் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நன்மையால் நிரப்பி விடுகின்றான். இந்த 3 வகையான யாத்திகாஃபில் மிக முக்கியமானது இந்த ரமலான் மாதத்தில் இருக்கக்கூடிய சுன்னத்தை முஅக்கதா. இந்த சுன்னத்தை முஅக்கதாவான யாத்திகாஃப் இருப்பதற்கு நாம் அனைவரும் முயற்சிக்க வேண்டும். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அதற்கு மிக உயர்ந்த சிறந்த பரிசுகளை சிறப்புகளை வைத்திருக்கின்றார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்நாளில் ஒரு தரம் கூட யாத்திகாஃப் இல்லாமல் கழிந்ததில்லை என்று சொல்லப்படுகிறது. சரி, அப்படி முடியாதவர்கள் இந்த கடைசி 10 தினங்களில் முடிந்த அளவுக்கு ஒரு 3 தினங்கள் அல்லது 2 தினங்கள் அல்லது குறிப்பாக அந்த ஒற்றைப்படை இரவுகள் வரக்கூடிய 21ஆம் நாள், 23ஆம் நாள், 25ஆம் நாள், 27ஆம் நாள், 29ஆம் நாள், இந்த ஒற்றைப்படை இரவுகளிலாவது இஅ்திகாஃப் இருப்பதற்கு முயற்சிக்க வேண்டும். காரணம், அந்த இரவில்தான் லைலத்துல் கத்ர் இரவு மறைத்து வைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த இரவிலே இஅ்திகாஃப் இருக்கக்கூடியவருக்கு அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அந்த அனைத்து நன்மைகளையும் கொடுத்து விடுகின்றான். இஅ்திகாஃப் இருப்பவர்களுடைய பல சட்டங்கள் இருக்கின்றது. அதிலே மிக முக்கியமான சட்டம், இஅ்திகாஃப் இருப்பவர்களுக்கு அவர்களுடைய ஹஜ் என்பது உள்பள்ளி தான், வெளிப்பள்ளி கூட கிடையாது. பள்ளிவாசலுடைய உள்பள்ளி தான் அவருடைய ஹஜ். இந்த பகுதிகள் ஏதாவது ஒரு இடத்தில் அவர்கள் இஅ்திகாஃப் இருக்க வேண்டும். அவர்களுடைய இபாதத்தில் இருந்து அவர்களுடைய ஓய்வு அனைத்தும் அந்த தனி இடத்தில் தான் இருக்க வேண்டும். தேவையில்லாமல் வெளியே சென்று வரக்கூடாது. சுய தேவைகளுக்காக அவர்கள் வெளியே செல்லலாம், ஆனால் தேவையில்லாமல் வெளியே செல்வது, தேவையில்லாமல் மற்றவர்களிடத்தில் பேசுவது என்பது தவிர்த்து கொள்ள வேண்டும். தனிமை என்பது உண்மையிலே தனிமையாக இருக்க வேண்டும். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா குர்ஆனிலே கூறுவான், ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு தனிமையை மேற்கொண்டார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தௌராத் வேதத்தை வாங்குவதற்காக தூர் சீனா மலைக்கு தனியாக சென்றார்கள், தனிமையில் இருந்தார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 40 தினங்கள் எந்த மனிதனுடைய தொடர்பும் இல்லாமல் தனியாக இருந்தார்கள். தனிமை என்பது அப்படி ஒரு தனிமை இருக்க வேண்டும். இஅ்திகாஃப் இருப்பவர்கள் இதை கவனத்தில் கொண்டு இஅ்திகாஃப் இருக்க வேண்டும். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நம் அனைவருக்கும் இஅ்திகாஃப் இருக்கக்கூடிய நற்பாக்கியத்தை தந்தவர்.